அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தை தவிர நீங்கள் எங்கே போனாலும் வெளிப்பிரகாரமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா அது தேவ சமூகம் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால் வந்தவங்களை யாவரும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மையான ஈவுகளை நமக்கு தருவாராக. இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஓசியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வார்த்தையை கொடுத்தது நீர். இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீரோ அதை எனக்கும் சொல்லித்தாரும், மக்களுக்கும் சொல்லித்தாரும். இதை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்யும். சமாதானத்தின் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டு சமாதான இருதயத்தோடு போக உதவி செய்யும். விட வேண்டியவைகளை விட்டு தொடர வேண்டியவைகளை தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு என்ற செய்தியின் தலைப்பு சோரம் போகாதே. என்னது? சோரம் போகாது. வசனத்தின் பின்பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. அதே ஓசியா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பிராயிமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானது அல்ல. எப்பிராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அல்லேலூயா. எப்பிராயிமே, நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அப்போ சோரம் போனால், சோரம் போனதுன்னா என்ன? இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாய் இராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். சோரம் போனாய், சோரம் போனாய்ன்னு நான் வசனத்தை, நான் உண்மையை சொல்லப்போனால் இந்த வார்த்தையை நான் எடுக்கவே இல்லைங்க. நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே எனக்கு ஒரு வார்த்தையை கொடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சோரம் போனாய்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இங்கே தான் உட்காந்து இந்த வார்த்தை எனக்கு கிடச்சிச்சு. இந்த வார்த்தை எங்கே இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி நான் பைபிளை ஃபுல்லாக எடுத்து தியானிச்சுட்டு நான் பார்க்கும்போது இதில் நிறைய வசனங்கள் இருக்குது. அவ்வளோலாம் சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம். நான் லிமிட்டடாக சோரம் போனால் என்ன அப்படிங்கிறதையும், யாரெல்லாம் சோரம் போனாங்க, ஏன் சோரம் போகிறோம் அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த சோரம் போகிறங்கிற வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில் WHORING ஹூரிங் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் டிக்ஷனரியில் அந்த வார்த்தைக்கு எனக்கு சரியான அர்த்தம் கிடைக்கல. நான் டிக்ஷனரி எடுத்து தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தை போட்டிருந்தது. அந்த வார்த்தை ப்ராஸ்டிடியூட். இந்த வார்த்தை எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். விலை மாது, விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், அவர்களை குறிக்கிறதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, பரத்தை, விலை மாது. ஆனால் இந்த விலை மாதுங்கிற வார்த்தை இந்த சோரம் போகுதில் சனா அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தையில் இருக்குது. ZANAH அப்படிங்கிற சனா அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கப்பட்டிருக்கிறது. சோரம் போகிறதுனா என்ன? கர்த்தருடைய நாமம் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன்,
நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வார்த்தையாகிய தேவனாக வெளிப்பட்டார், வெளிச்சத்தின் தேவனாக வெளிப்பட்டார், மேகமேதிலிருந்து அவர்களோடு பேசி வெளிப்பட்டார். ஒரு உருவ வழிபாடோடு கூட ஜனங்களோடு வெளிப்படவில்லை. அப்படிப்பட்ட தேவனை ஆராதனை செய்து கொண்டு வந்த ஜனங்கள் வனாந்தரத்திலேயே அவர்கள் அந்த தெய்வத்தை கடந்து விட்டுட்டு வேறு அந்நிய தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பேரு தான் என்னது? சோரம் போகுதல். உதாரணமாக, ஒரு கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மனைவியோ கணவனோ தன்னுடைய துணையை இணையை விட்டுட்டு வேறொரு மனைவியோடோ அல்லது வேறொரு கணவனோடோ தொடர்பு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் என்னது? சோரம் போதல். அப்போ மெய்யான தேவன் ஆண்டவராகிய இயேசு என்று நமக்கு தெரிந்திருந்தோம். அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதை தூக்கி வைத்தாலும் அதுக்கு பேரு என்னது? சோரம் போகுதல். இன்றைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வேலை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய பதவி, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம், இவைகள் எல்லாமே மனிதனை ஆண்டவரை விட்டு பிரித்து சோரம் போக வைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு செல்வம் பெருத்த பிறகு கர்த்தரை தேடும் எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும்போது இன்னைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டுட்டு தூரம் போய்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எச்சரித்து அநேக காரியங்களை செய்ய சொன்னார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வரும்போது மோசேயை பார்த்து கர்த்தர், நீ என்னோடு கூட வந்து மலையின் மேலே ஏறி நான் கொடுக்கும் வார்த்தைகளை நீ பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போய் சொல்லுன்றார். அப்போ மோசே 40 நாள் கடந்து போய் மேலே என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் உட்காந்துட்டார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஆரோனுக்கிட்ட போய், எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த ஆரோனுக்கு என்ன நடந்த, மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியாது, நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீர் எங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார்களாம். அவன் உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் உடனே செஞ்சுருக்கலாம். ஒரு நல்ல ஊழியக்காரன், மோசே போனால் என்ன, நான் இருக்கிறேங்க, நான் என்ன செய்யணும்? உங்களை வழி நடத்துவேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், உங்களுக்கு தேவையானதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவேன் என்று அந்த ஆரோன் சொல்லாதபடிக்கு, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ என்கிட்ட கொடுங்கண்ணா. அவங்க கழுத்தில் காதில் போட்டிருந்த அத்தனை நகைகளையும் கலட்டி கொடுத்தார்களாம். அதன் அவன் நெருப்பில் போட்டானாம். அங்கிருந்து ஒரு கன்றுக்குட்டி உருவானதாம். அந்த கன்றுக்குட்டியை கொண்டு போய் வைத்து, இதுதான் உங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்களை அதற்கு வழிபாடு செய்ய வைத்தானாம். அந்த பாவம்தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த தேசத்தில். அல்லேலூயா. அந்த ஆரோன் உண்மையிலேயே அவன் ஒரு ஊழியக்காரன், உண்மையாய் அழைக்கப்பட்டவன். ஜனங்கள் திரள் கூட்டமாக இருக்கிறதுனால அவன் பயந்துட்டான். இவனுக்கு முன் செல்லும் தெய்வத்தை நான் என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்கி எதே ஒன்று கொடுத்துட்டா நம்மளை விட்டுருவாங்க, நம்ம ஃப்ரீயாகிடலான்னு நினச்சான். அதுதாங்க அவன் செஞ்ச தப்பு. அப்போ இந்த முன் செல்லும் தெய்வம் வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டதுனால அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அந்த விசுவாசிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த பிரதான ஊழியக்காரன் என்ன செய்தான்? கன்றுக்குட்டியை உருவாக்கினான். அவர்கள் ஆடினார்கள், பாடினார்கள், குதித்தார்கள், அதற்கு பலியிட்டார்கள். தேவன் மேலிருந்து பார்த்தார், மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மக்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், நீ இறங்கி போ என்றார். இப்படி தான் விக்கிரக ஆராதனை தேசத்தில் பெருகினது. அப்போது முதலாவது ஆன பாவம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை தேவன் ஒருபோதும் நேசிப்பதே இல்லை. ஏனென்றால் அதற்கான ஆதாரமான வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்து கடந்து போகலாம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 14 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே,
ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். முதல் பாயிண்ட், அந்நிய தேவனை நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ள கூடாது. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாய ஆனால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அந்த பலியில் இருக்கிறதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்தில் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதுமல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மோசேயிட்ட தேவன் சொன்ன காரியம், நான் எரிச்சலுள்ள தேவன், என் நாமத்தை நீ வீணிலே வழங்கக்கூடாதுன்னு சொன்னார். நீ அந்நிய ஸ்திரீகளோடு கூட உறவாடி போய் இருப்பாயானால் அவர்கள் பலியிடுகிற தேவர்களுடைய அந்த பலியிட்டதில் நீ போய் புசிக்க வேண்டியதாகும். அதனால் நீ சோரமார்க்கமாய் பின்பற்றி அந்நிய தேவனை கொஞ்சம் கொஞ்சமாய் நீ பின்பற்றி கடந்து போவாய். அதனால் அதை செய்யாதன்னு சொன்னார். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அந்நிய காரியத்தில் நாம் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிகளுக்கு ஏன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தான்னு தெரியாது. உங்களுக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் இவர்தான் என்பது தெரிந்திருந்தும் தயவுசெய்து அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியான தேவன், அவரை தவிர வெற்ற உருவங்களை வைத்தோ உருவ வழிபாடுகளை வைத்தோ ஏன் சிலுவையை கூட வைத்தோ நீங்கள் ஒரு நாளும் வழிபாடு செய்ய கூடாது. இதை கிறிஸ்தவர்களாகிய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபோட்டோலலாம் பார்க்குற இயேசுவெல்லாம் இயேசு அல்ல. நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம் இல்லையா, கேலண்டரில் போடுவாங்க. ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு அங்கி போட்ட ஒரு முடியை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு உருவம், அது இயேசு அல்ல. இதுதான் ஏசப்பான்னு யாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கும்பிடாதீங்க. இல்லை மாறி போட்டாவே வைக்காதீங்க, மேரி போட்டாவே வைக்காதீங்க. தயவு செய்து எந்த உருவ வழிபாடுங்க, வார்த்தையாகிய தேவன், இந்த வார்த்தையை எழுதி போட்டு வையுங்க வீட்டுக்குள்ளே. இதுதான் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. எந்த உருவ வழிபாடும் நம்மளை வழி நடத்தாது. இதற்காக தான் அப்படி நீங்கள் உருவ வழிபாடை கடந்து போவீர்களானால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிட்ட சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உற்பத்தி பண்ணினதுக்கு சமானமாய் நீங்கள் கடந்து போவீர்கள். அந்த மக்களுடைய நிலைமை மிக பரிதாபமாய் போனது. நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒருவேளை சத்தியம் தெரியாத நாட்களில் நீங்கள் எல்லாரும் நானும் விக்கிரக ஆராதனை செய்திருப்போம், அந்நிய தெய்வத்தை போய் கையெடுத்திருப்போம், அதற்கு பலியிட்டிருப்போம், அதற்கு பொங்கல் வைத்திருப்போம், அதற்கு ஆடு மாடு கோழிகளை பலியிட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. தயவு செய்து யாரும் இந்த காரியத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி மீறி நான் ஆண்டவருக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், என்னுடைய முடியை போய் அங்கே வெட்டி தான் ஆகணும், மொட்டை அடித்து தான் ஆகணும், நான் மொட்டையாக போயிடுவோம். மொட்டை அடித்தா பாஸ்டர் ஒருபடி மேலே போய் சொல்லிட்டாரு, வாழ்க்கையே மொட்டையாக போயிடுங்கிறாரு. வேணாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொன்று, லேவியாராகம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. அப்போ அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒரு பலியை செலுத்தினோம்னா அது யாருக்கு செலுத்துகிறோம்? வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது? பேய்களுக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறது. அப்போ இனிமேல் போய் செலுத்துவீங்க? யாராவது போய் செலுத்துவோம்? செலுத்த மாட்டோம். பேய்களுக்கு, சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பலிகளை செலுத்தக்கூடாது. ஏனென்றால் நமக்காக
உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மாசற்ற இரத்தத்தை சிந்தி, விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் இனி ஒரு பலி நமக்கு தேவை இல்லை. இதை அறியாத மக்கள்தான் இன்றைக்கும் ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் பலியிட்டு தங்களுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை சத்தியம் என்ன என்றால், ஏற்கனவே நமக்காக கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி சிந்து இந்த மனு குலத்துக்காக மீட்பை உண்டு பண்ணிட்டார். அதனால் ஒருவரும் நாம் இனி மிருகங்களையோ மற்ற எந்த காரியத்தையோ பலியிட கூடாது. இந்த விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம். அடுத்ததாக என்னாகாம எழுதின புஸ்தகம். நல்லா தான் இருந்தேன், இங்கே வந்து நின்னோடனே ரொம்ப கோல்டாயிடுச்சு. என்னன்னு தெரியல, சில்னஸ் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல. என்னாகமும் 15ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே கர்த்தர் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 14ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். பெற்றோர் செய்த பாவத்தை பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சுமப்பார்கள்னு இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இங்கே ஓய்வு நாளை தேவ சமூகத்தில் வந்து கழிக்கும்படிக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கா. 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை பிரதானமாய் சொல்லப்படுகிறது. என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இப்போ சோரம் போன மனிதர்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகரை வழிநடத்தி வந்தாலும் அங்கே வசனத்தில் நாம் வாசித்தோம், யோசுவாவோ காலேப்போ தவிர அவனுடைய செட்டில் கடந்து வந்தவங்க முள்ள நுழைய முடியல. ஆனால் அவங்க பிள்ளைகள் அதில் நுழைந்தார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளும் அந்த 40 வருஷம் இவங்கள் சோரம் போன காரியத்தை சுமப்பார்கள் என்று சொல்லி, அப்போது இந்த 38ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பினேயின் குமாரனாகிய காலேப்பு மாத்திரம் உயிரோடு இருந்தார். அப்போ மற்றவங்களாம் என்ன ஆகிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அப்போ சோரம் போன இருதயம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் சொன்னோம், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயமும் உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல். முதலாவது விக்கிரகாராதனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதில் சோரம் போனார்கள். 2வது இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்தார்கள்? விட்டுட்டு சோரம் போனார்கள். மாமிசம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்குது, தேவனோடு இருக்கிற மாதிரி காட்டிக்குது. ஆனால் இருதயமோ எங்கேயோ இருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது எனக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் வரும்போது அப்படியே டீப்பாக கவனிப்பேன். ஏன்னா அந்த வார்த்தையிலிருந்து ஆழம் என்ன, அதில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படி நான் டீப்பாக கேட்பேன். டிவியில் செய்தி யாராவது கொடுத்தா கூட நான் உட்காந்து டீப்பாக கவனிப்பேன். எப்படியாவது இந்த வசனத்தை எல்லாத்தையும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உதவி செய்யணும். அப்போது இருதயத்தில் அவர்கள் என்ன செய்தார்களா? சோரம் போனார்கள். ஆலயத்துக்கு தான் வருகிறோம்,
கர்த்தருடைய காரியங்கள்லாம் பங்கெடுக்கிறோம். ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்கிற வார்த்தையின்படியே அவர்கள் இருதயம் கர்த்தரை விட்டு சோரம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த கர்த்தரை விட்டு தூரம் போக 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 அவர்களுக்கு சோர்வு வந்துடும். சோர்வு வர வர கர்த்தரை துதிக்க முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருடைய காரியங்களில் பங்கெடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா பாஸ்டர் கேட்பார் என்பதற்காக ஒருவரும் ஆலயத்தை தேடி வரக்கூடாது. தயவுசெய்து அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எவ்வளோ நன்மையான காரியங்களையும் ஜீவனை கூட்டி கொடுத்து நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக இது மாத்திரமல்ல, நாம் நித்தியமாய் அவரோடு போய் வாழப்போகிறோம். அந்த நித்திய வீட்டுக்கு போகிறோம். அந்த நித்திய வீட்டோட நம்பிக்கைக்காக நாம் அனுதினமும் அவரை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 73:27 ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 73:27, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். அப்போது கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உம்மை விட்டு யாரெல்லாம் சோரம் போயிட்டாங்களோ அவங்களெல்லாம் நான் சங்கரித்து போட்டுருவேங்கிறாரு. அது வேண்டாம் நமக்கு. அடுத்த வசனம் சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலங்கிறான். அப்போது கர்த்தரை விட்டு தூரம் போகிற இருதயமும் கர்த்தருக்கு வைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல வேறொரு காரியத்தை வைத்து நாம் செயல்படுவோமானால் அதுதான் சோரம் போகிறது. அதை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்ட சோர மார்க்கமாய் போகிற மனிதர்களை தேவன் சங்கரிப்பேன் என்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்ங்கிறான். நம்மளும் அப்படி சொல்லாமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்த போகிறார். நான் அவரை விடாப்பிடியாய் பிடித்து கொள்வேன். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் பிடிச்சு கொள்ளணுங்க. இந்த ஜீவனுக்கு எதுவுமே கிடைக்கல, சாப்பிட கூட கிடைக்கல, பிடிச்சு கொள்ளாங்க. ஏன்னா இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாளோ தெரியாது. நிச்சயமாய் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 106:39 இப்படியான ஒரு வார்த்தை சொல்லுவேன். 106:39, அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். கிரியை செய்கை என்ன, அது ரெண்டுமே ஒன்று தான். கிரியைனா வேலை செய்கிறது தான், செய்கைனாலும் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான். அப்போது அவர்கள் கிரிகைகளினாலும் அவருடைய செய்கையினாலும் ஆண்டவரை விட்டு என்ன செய்தார்கள்? தூரம் போனார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எல்லாம் அன்றைக்கு எழுதப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நிச்சயமாய் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. யாருக்கோ இது எழுதி வைத்தது அல்ல, இது எனக்கு உணர்த்தி வைத்தது, எனக்காக சொல்லப்பட்ட வசனம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசுகிற காரியங்களில் நாம் ஆழமாய் பின்பற்றி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்போது இந்த சோரம் போகிறதுனா என்னன்னு கேட்டேன். மெயினாக அதில் சோரம் போன ராஜாக்களின் புஸ்தகங்களை நீங்கள் எடுத்து வாசித்தா, இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம் 2 நாளாகம் எல்லா புஸ்தகத்தையும் எடுத்தாவே அநேக ராஜாக்கள் இப்படியாக அவர்களை வெயில்ஸில் மழை எல்லாம் பனி வெயில் மழை எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்ட மக்களை அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஆதரித்து அவர்களுக்கு சுதந்திர பாகமான தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை விட்டுட்டார்.
அப்படி விட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் கொழுத்து போய் யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து போனான். அப்படின்னா என்னன்னா, அவன் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு தன்னை நடத்தி கொண்டு வந்த, தன்னை அழைத்து கொண்டு வந்த, தன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த தேவனை விட்டுட்டு தனக்கு இஷ்டமாய் அவன் போய் சேர்ந்த அந்த தேசத்தில் இருந்த பல தரப்பட்ட ஜாதிகளுடைய தெய்வங்களை பின்பற்றி அவர்கள் சோர மார்க்கமாய் போனார்கள். ஒரு 3 ராஜாக்களை மட்டும் நாம் வாசித்து நாம் கடந்து போகும். முதலாவதாக நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனாலே கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது அது கிதியோனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிதியோன் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி அவன் விக்கிரக கோயில்களெல்லாம் இடித்து மல்லஜல்லாத இடமாக்கி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்கு விரோதமாய் வந்தால் பல தரப்பட்ட ஜாதிகளை ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவன் தான். ஆனால் அவன் கடைசி நாட்கள் வரும்போது இந்த ஜனங்கள் நம்மை விட்டு தூரம் போய்விடுவார்கள் என்று நினைத்து அவன் என்ன செய்தான் என்ற போது, ஆரோனை போலவே இவனும் ஒரு தந்திரமான காரியத்தை செய்தான். அது என்ன என்று சொல்லி 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். என்னென்ன போட்டாங்க? பிறை சிந்தாக்கள், ஆரங்கள், மீதியானின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்கள், அவருடைய ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த சரப்பணிகள் அல்லாமலும் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கல் நிறை. 1700 பொன் சேக்கல் நிறை. இப்போ ஒரு சவரம் வைக்கிற விலைக்கு இதெல்லாம் கணக்கு பண்ண எங்கேயோ போயிடல. இவ்வளோ நகைகளை அவர்கள் கொள்ளையிட்டு பங்கிட்டு கொண்டு வந்தாங்க. இதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கண்ணா கொடுத்தாங்க. அதை என்ன செஞ்சானா, ஒரு பொன் கன்று குட்டியாக பொற்சிலையாக உன்னை உருவாக்கினான். அதை கொண்டு போய் தன்னுடைய ஊர் ஓப்ராவிலே வைத்தான். ஏனென்றால் தூரமாக வைத்திருந்தா இந்த ஜனங்கள் நம்ம தேடி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்கன்ட்டு அவன் ஊரிலே வைச்சான். அப்போ வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்வார்கள், அதற்கு பலியிடும்படியாக தன்னை தேடி வருவார்கள் என்று அவன் திட்டம் போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். கடுக்கன்னா அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க. எனக்கே தெரியும். ஆம்பளை ஆள்கள்லாம் ஒரு சின்ன கல் வச்சு அப்படி ரிங்கு மாதிரி நம்ம லேடிஸ் போட்டுக்கிற மாதிரியே போட்டிருப்பாங்க. காதை ஒட்டிக்கிட்டு இருக்கும். தெரியுமா? அம்மாமார்கள்லாம் ஐயாமார்கள்லாம் பார்த்துருக்குறீங்களா? எங்கள் கிராமத்துலலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதுதான் கடுக்கன். அப்போது அந்த கடுக்கன்கள் எல்லாத்தையும் எல்லா நகைகளையும் அள்ளி கொண்டு வந்து போட்டாங்களாம். அவன் ஒரு பொற்சிலையை உண்டாக்குனான். அதுதான் அவன் சோரம் போகுவதற்கு காரணமாயின்றது. அந்த ஏபோத்தை பின்பற்றி, ஏபோத்து என்றால் அவன் ஏபோத்தை உண்டாக்கினான் என்று வேதம் சொல்லும். அது ஒரு செய்தி. ஆனால் நான் மேலோட்டமாக 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிரு. ஆரோனின் கவசம் இருக்கு இல்லையா, ஆரோனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை உண்டாக்குனாங்க. ஆரோன் ஒன்று நம்ம ஆரோன் இல்லை, ஊழியக்காரனாகிய ஆரோன். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை உண்டாக்குனாங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இந்த கழுத்திலிருந்து இந்த இடுப்பு வரைக்கும் கீழே வரைக்கும் முட்டி வரைக்கும் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் இந்த மார்பு பகுதியில் 12 விதமான கோத்திரங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 12 விதமான கோத்திரங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்களை அவன் அதில் வைத்திருப்பான். அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நல்ல பொன்னினால் தயாரிக்கப்பட்டதான ஒரு நல்ல வஸ்திரம் அது.
அந்த வஸ்திரம் அவன் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஏபோத். சணல் வஸ்திரம் ஏபோத்தில் இருக்குது. ஏபோத், சணல் வஸ்திரம் ஏபோத்து ஆரோனுக்கு உருவாக்கப்பட்டது ஸ்பெஷல் வஸ்திரம். அப்போது கர்த்தர் இப்படி தான் உருவாக்கி இந்த வஸ்திரத்தை ஆரோன் தரித்து கொண்டு அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும்னு திட்டம் பண்ணது. அதை போல இந்த கிதியோன் என்ன செய்தான்? கன்றுக்குட்டியை உருவாக்கி ஒரு ஏபோத்தை போல உருவாக்கி அதை வைத்து, இதை நீங்கள் என்ன செய்யுங்க? வழிபடுங்க சொன்னான். அதை பின்பற்றி இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சோரம் போயிட்டாங்க. அவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவருக்கு நேராக கூக்குரலிட்டார்களாம். அக்கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலையாக்கி அவங்களுடைய பகைங்கிட்டதெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார். ஆனால் இந்த கன்றுக்குட்டியை உருவாக்கின கிதியோன் அவனுடைய கடைசி நாட்கள் மிகவும் ஆபத்தாக இருந்தது. அப்போ கர்த்தருக்காய் வந்து வாழ ஆரம்பிக்கும் போது உண்மையாய் தான் நாம் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். இந்த கிதியோனை போல கர்த்தருக்காய் ஆரம்பிக்கிற உண்மையா நம்முடைய ஓட்டத்தின் முடிவு என்னவாக இருக்கிறது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. சிலர் சொத்தை பின்பற்றி போகிறார்கள், சிலர் பண ஆசைக்கு பின்பற்றி போகிறார்கள், சிலர் சிற்றின்ப மோகத்தில் சிக்கி அதை அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள், சிலர் பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் எல்லாவற்றையும் பின்பற்றி கர்த்தரை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கிறார்கள். சிலருக்கு கௌரவம் வந்துடும், பதவிகள் வந்த பிறகு கர்த்தர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இந்த கிதியோன் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தன்னை அபிஷேகித்து தேவ சமூகத்தில் வைத்த அந்த ஊழியக்காரனை அவர் ஆண்டவரை விட்டுட்டு பின்மாற்றம் போகிற அளவுக்கு தான் மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களை அவன் வழி தப்பி போக பண்ணினான். ஆகப்படியால் சோரம் போன இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் பின்மாற்ற ஆவி உள்ளே புகுந்தது. அல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் அந்நிய காரியத்துக்கு மகிமை செலுத்துவானால் அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடாயிருக்கும். ரெண்டாவதாக 2 நாளாகம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது இங்கே யோராம் அப்படிங்கிற ஒரு ராஜா. கவனிங்க, நீங்கள் எல்லாரும் கவனிச்சாவே போதும், நானே சுருக்கமாக முடிச்சிடுறேன். யோராம் என்கிற ராஜா இவனும் ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான், உண்மையாய் இருந்தான், கர்த்தரை பின்பற்றி ஜனங்களையும் நல்லா ஆதாயம் பண்ணி நல்லா வாழ்ந்து கொண்டு வந்தான். இந்த ஆகாபின் சந்ததியில் வந்தவன் தான் இவன். ஆகாப் ஏசபேல்னா எல்லாருக்கும் தெரியணும். அந்த சம்பவத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய ஏசபேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை விற்று போட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவி என்ன சொன்னாலும் கேட்கணும், ஆனால் எந்த காரியத்துக்கு கேட்கணுங்கிறது இந்த ஆகாப் நமக்கு உதாரணம். கர்த்தர் நல்லவர் என்பதும் கர்த்தர் தான் இந்த ராஜ்யபாரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏசபேல் வேசிய ஆவி, விக்கிரக ஆவி, விபச்சார ஆவி, அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விக்கிரக ஆவி இவனையும் பற்றி பிடித்து இவனையும் தன்னை விட்டு சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி கடந்து போனான். அப்படி அவன் கடந்து போனதுனால தான் எலியா தீர்க்கதரிசி உள்ளே வந்தார். ஏசபேலின் ஆவிகள், அங்கே விக்கிரக ஆவிகள் கர்த்தர் தெய்வம் என்பதை உணர்த்தும்படியாக அவர்கள் கூடினார்கள். அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? காளைகளை பலியிட்டு விக்கிரக ஆராதனை செய்யர்கள். பாகாலின் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் ஒரு பங்காகவும் எலியா ஒரு பங்காகவும் நின்று அவன் கூப்பிட்ட போது அந்த சத்துருக்களுடைய தெய்வம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? உதவி செய்யவில்லை. எலியாவின் தேவன் என்னை கேட்டருளும் என்று கேட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். அங்கே பலியிட்டு எல்லா பலியையும் கர்த்தர் நக்கி போட்டது அக்கினி. அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த இஸ்ரவேலின் தேவன். இந்த எலியா நாட்களில் இந்த ஆகாப் ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு நல்லா தெரியும் அந்த விக்கிரக யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் சங்கரித்து போட்டான்.
அப்படிப்பட்ட வல்லமை தெரிந்திருந்த இவனே ஆகாபே அவன் சந்ததியாய் வரும்போது பார்த்தா விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விற்று போட்டான். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏசபேலுக்கு அது இன்னது தான் ஏசபேலுடைய சரீரன்னு தெரியாத அளவுக்கு நாய்கள் அவளுடைய இரத்தத்தை என்ன செய்யும், நக்கும். அவ இன்னது தான் உருவனே தெரியாமல் போயிடுவான். இந்த ஏசபேலுங்கிற காரியத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிரதான ஒரு ஸ்திரியை நல்லா தெரியும். அந்த ஸ்திரியை பற்றி தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த அம்மா மாதிரியே அந்த அம்மாவும் இருந்தாங்க, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆவிகள் கர்த்தர் இன்னது தான் சரீரம்னு தெரியாத அளவுக்கு ஏசபேலின் சரீரம் நாய்கள் நக்கி மண்டையோட கூட இழுத்துன்னு போயிடுச்சான். அந்தளவுக்கு கேவலமாய் போயிட்டு. அருமையான தேவ ஜனமே, அவன் வழியில் வந்தவன் தான் இந்த யோராம். இந்த யோராம் என்ன செய்தான், நல்லா தெரியும் அவனுக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்று. அப்படிப்பட்டு வாழ்ந்து வந்தவன் தன்னுடைய பிந்தைய நாட்களில் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய காரியங்களை தேடி போனான். அதனால் இந்த 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று சொன்னான். ஏன் அப்படி கர்த்தர் அவனுக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்தார்னா, 16ஆம் வசனத்தில் அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். சும்மா இருந்த மக்களெல்லாம் கடைசி நேரத்தில் என்ன மலைகள் மேலே போய் பலியிடும்படி மேடைகளை உண்டாக்கி அந்த எருசலேம் மக்கள் மாத்திரமல்ல யூதா ஜனங்களையும் வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்தார், அவன் கேட்கல. கடைசியில் அவனுக்கு ஒரு வியாதியை கொடுத்தார், கொடிய வியாதி, குடல் வியாதி. அது என்னவோ தெரியாது, இங்கே குடல் நோயில் தான் இருக்குது. ஒருவேளை குடலுக்குள்ளே இத்து விழ போகிற நிலைமைனா ஒரு வேளை அது ஒரு பெரிய வியாதியாக கூட இருக்கலாம். அது பேரை சொல்ல நான் விரும்பலை. அப்போ தீராத வியாதியினால் அவன் வாதிக்கப்பட்டு குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான்னு வசனம் சொல்லுது. கொடிய வியாதி. இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத இந்த யோராமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? கடைசி நாட்களில் கொடிய வியாதி. வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போன கிதியோனின் வாழ்க்கையில் அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடாயிருந்தது. 2வது யோராம் கர்த்தரை விட்டு தூரம் போய் மேடைகளில் பலியிட்டு வந்ததுனால அவன் கொடிய வியாதியினால் குடல்கள் இற்று அருந்து விழுந்து செத்து போனான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது. 3வதாக 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம், எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகளும் மேலோ ஆசை வைத்தான். இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தரிசனத்தில் கர்த்தர் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது அவன் எனக்கு நியாயம் விசாரிக்கத்தக்கதான ஞானம் தான் கேட்டான். அவன் நீ கேட்ட ஞானத்தை அல்லாமல் கேளாத ஐசுரத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி திரளான ஆஸ்தி, அவனைப் போல சம்பிரமமாய் வாழ்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை. முந்தினதும் சரியாது, பிந்தினவர்களும் கிடையாது. ஏன் அவனுடைய தகப்பனாகிய தாவீது கூட அப்படி வாழலை. அவ்வளோ வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் ஞானத்தோடும் மேன்மையோடும் உலக புகழ் பெற்றவனாய் வாழ்ந்து வந்தான். அப்படிப்பட்ட ஞானமுள்ள அவன் கடைசி வரைக்கும் அவன் அப்படி வாழ்ந்தானா என்றால் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் முந்தின நாட்களெல்லாம் நல்லாக தான் இருந்தது. அவன் முதல் செய்த பாவம் என்ன? அவன் பார்வோனின் குமாரத்தியை போய் என்ன செய்தான்? திருமணம் செய்தான். பார்வோனின் குமாரத்தியை மட்டும் திருமணம் செய்தது பத்தாம அவன் யார் பேர்லலாம் அவன் ஆசை வைத்தானா?
மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பணம் பெருத்துருச்சு, புகழ் பெருத்துருச்சு, நான் விரும்பினதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே ஐயா என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். இந்த பணம் அதிகமாக வந்துட்டா, நேற்றைய தினத்தில் நான் ஒரு பேப்பரில் படித்தேன், தாய்லாந்தில் புத்த துறவிமார்கள் அதிகமாக இருப்பாங்க. தாய்லாந்து, இந்த சிலோன், இந்தோனேசியா, இங்கெல்லாம் நிறைய புத்த துறவிகள் இருக்காங்க. புத்தர் என்னத்துக்காக வெளியே போனார்? அவர் ஆசையை துன்பத்துக்கு காரணம்ன்ட்டு அவர் கட்டியிருந்த பொண்டாட்டி பிள்ளைகள் கூட விட்டு போய் மரத்தடில் என்ன செஞ்சார், கையை கட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டார். ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க புத்த துறவிமார்கள் என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. நினச்சி எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அந்த பேப்பர் நியூஸை படிக்கும்போது ஒரு ஸ்திரீக்கு மட்டும் ஒரே ஒரு புத்த துறவி 80 லட்சம் செலவு பண்ணலாம் ஒரே நாளில். எத்தனை நாளில்? ஒரே நாள். என்ன வாங்கி கொடுத்துருப்பான் 80 லட்சம் ரூபாய். இப்போ 80 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணோன்னு அவன் நினச்சிக்கிட்டாலாம், நம்மளை போல காஸ்ட்லியான பெண்ணு உலகத்தில் யாருமே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டாலாம். அந்த அளவுக்கு புத்த துறவிக்கிட்ட எங்கேருந்து 80 லட்சம் வந்துச்சுன்னு தெரியல. அவர் அவ்வளோ செலவு பண்ணி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தாராம். பாருங்கள், பணம் அதிகமான பிறகு பாவம் செய்ய தூண்டுகிறது. அல்லேலூயா. இதே சாலமோன் தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், எனக்கு தரித்திரமோ வேண்டாம், நான் நீ யாருன்னு கேட்காத அளவுக்கு எனக்கு ஐஸ்வர்யமோ வேண்டாம், அன்னன்னைக்கு தேவையானது எனக்கு அளந்து தாருன்னா. அதே சாலமோன் அவனை குறித்து அவனுடைய ஹிஸ்டரியை வாசிக்கும்போது அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைக்கிற அளவுக்கு அவன் செல்வாக்கு மிகவும் பிரபலமாக இருந்தது. அவன் 300 700 ஒய்ஃபு, 700 ஒய்ஃபு, 300 மறுமனையாட்டிகள். நான் இதை எடுத்து நான் கூகுளில் டச் பண்ணேன். அந்த வார்த்தை CONCUBINES கன்குபின்ஸ்னு இருந்துச்சு. எனக்கு இதுக்கு அர்த்தமே தெரியல, இது என்னவோ தெரியலையேன்னு டிக்ஷனரியில் கூட திறக்கல. நான் கூகுளில் போட்டு தட்டினேன், அதில் துணைவின்னு வந்துச்சு. துணைவி, மனைவி, துணைவி. நல்லா இருக்குல்ல? ஒரு ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார், மனைவி துணைவி. ஐயா போயிட்டார், மீதி 2 பார்ட்டு இருக்குது. இவருக்கு 700 மனைவி இருந்தாங்க. 700 மனைவிகள் பணிவிடை செய்திருப்பார்கள், அல்லது 700 மனைவிகளுக்கும் பணிவிடை செய்வதற்கான ஆட்களும் இருந்திருப்பார்கள். அது இல்லாமல் திரும்பவும் ஒரு 300 துணைவிகளை தேடினார்கள். ஒருவேளை பிஏ மாரி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். மனைவிகள்லாம் கொஞ்சம் டயர்டாகிட்ட பிறகு பிஏ மாரி வச்சுட்டு அப்பப்போ சொல்கிறதெல்லாம் அவர்கள் செயல்படுத்துவதற்கு வச்சுருப்போம். இந்த டாப்பிக்கு போனால் சண்டை வந்துடும், நமக்கு வேணாம். அதனால் இந்த சாலமோன் கிட்டத்தட்ட 1000 மனைவிகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவங்க என்ன செய்ய வச்சாங்க அவங்கன்னு பாருங்கள். இந்த வசனம் 3ஆம் வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். வலிவி போக பண்ணினார்கள் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் அழகாக இருக்குது, டர்ன் அவே ஹிஸ் ஹார்ட், டர்ன் அவே. இப்போது இவன் இதுவரைக்கும் ஜீவனுள்ள தேவன், என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் இவர்தான் என்று ஆராதனை செய்து வந்தான். அவன் மனைவிகள் 1000 பேர் சொல்ல கேட்டு அவனுடைய இருதயமே என்ன செஞ்சிருச்சு, அவர்கள் பக்கமாய் போயிருச்சு. அவர்கள் என்னென்ன தெய்வங்களை ஆராதனை செய்தார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்த வசனம், மோவாபியரின் அருவருப்பாகிய
காமோசுக்கும் அம்மான் புத்திரராகிய அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடைகளை கட்டினான். இவன் எகிப்து தேசத்தில் போய் திருமணம் பண்ணினது மாத்திரமல்ல, மோவாப் அருவருப்பான சந்ததி, அம்மோன் புத்திரர் அருவருப்பான சந்ததி, இவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து அவர்கள் விரும்புகிற தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டி பலியிட்டு வந்தார்கள். அப்படி பலியிட்டதில் போய் இவனும் பங்கெடுத்து தன் தகப்பனைப் போல தன் ஆத்துமாய் உத்தமமாய் அவன் காத்து கொள்ளவில்லை. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, அல்லேலூயா, கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பக்கூடாதுங்க. அவனுக்கு நல்லா தெரியும், இவ்வளோ நீதிமொழிகள் எழுதினவன், இவ்வளோ பிரசங்க வார்த்தைகளை சொன்னவன், கர்த்தருக்கு முன்பாக இவ்வளோ உண்மையாய் நின்றவன், அவனை குறித்து நல்ல காரியங்கள் அநேகம் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தில் அவன் தவறி போனான். அது தேவனையே எரிச்சல் ஊட்டுவதாய் போனது. அவர் 2 தடவை சொன்னார், டேய் வேண்டாம்ப்பா, விட்டுரு, நீ என்னை விட்டுட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிற, விட்டுடு, என்னை நீ பின்பற்றி வானாரு. அவன் இருதயமோ அவரை விட்டு தூரமாய் விலகி 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 தன் மனசும் மாமசும் விரும்புகிற இச்சைகளிலே விழுந்தான். அந்த இச்சை தான் அவனை வழி தப்பி போக வைத்தது. அருமையான தேவஜனமே, வாலிப பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் அழிந்து போகிற இச்சைக்காக மேன்மையான பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. எப்படி சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேலே கண் வச்சு ஆசை வச்சானோ, இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம், பெந்தகோஸ்த உலகம் அந்நிய ஸ்திரீகள் மேலேயும் அந்நிய பையன்கள் மேலே தான் கண் வச்சுட்டு தெரியுது. இந்த சபையில் 23ஆம் ஆண்டு விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அநேக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இப்போ திருமண செட்டப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நானும் இந்த ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அநேக பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிற ஸ்டேஜில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? சாலமோனை போல அந்நிய ஸ்திரீகளையும் அந்நிய தெய்வங்களை நாடுகிறவர்களையுமா, அல்லது நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து நான் நிற்பேன் என்று வைராக்கியமாய் நிற்கப் போகிறீர்களா? இந்த சிற்றின்ப மோகம் கொஞ்ச நாள் தாங்க. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வரும், வரலன்னு சொன்னால் அது தப்பு, வரும். ஆனால் அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் வேண்டும். அது கர்த்தர் ஒருவர் தான் அந்த பலனை கொடுப்பார். நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் ஃப்ரீயாக பேசுங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடணும், எனக்கு உதவி செய்யணும் கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கண் நேராக இருக்கட்டும். நான் அந்த சபையில் சொல்கிற அன்பான வார்த்தை, நீங்கள் தயவுசெய்து என்னை கஷ்டமாக நினச்சாலும் சரி, என்னை நீங்கள் கேவலமாக நினச்சாலும் சரி, நீங்கள் வழி தப்பி போக நான் எதனாலும் எனக்கு இடமே கொடுக்க மனசு வரல. வழி தப்பி போகாதீங்க. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் தேடுகிற துணை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நான் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். நார்த் இந்தியாவில் ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அந்த கணவன் நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறான். இந்த மனைவியோ துன்மார்க்க ஸ்திரியாக இருந்து இந்த கணவனை விட்டுட்டு வேறு ஒரு ஆண்மகனோடு அவள் பழகி அவள் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு. அந்த பெண் பிள்ளைக்காக இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவளை 2 முறை எச்சரித்தும் திரும்ப கொண்டு வந்து குடும்பம் நடத்த வச்சுருக்கான். ஆனால் அவள் திரும்பவும் சோரம் போய்க்கிட்டே இருக்கிறாள். அவன் ஒன்று செஞ்சான், என்னால் இதுக்கு மேலே இவளை கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியாது, இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளோ நாளைக்கு இழுத்து பிடிக்கிறதுன்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான். விடுதலையும் கிடச்சிருச்சு, அவனுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. அவன் ஒன்று பண்ணான். எத்தனை பேர் படிச்சிங்களோ தெரியல. 2 பக்கெட் நிறையா பாலை நிரப்புனான். பாலை எடுத்து எடுத்து மேலே ஊற்றி ஊற்றி நான் விடுதலை ஆகிட்டேன், நான் விடுதலை ஆகிட்டேன், நான் விடுதலை ஆகிட்டேன்னு குதிச்சான். அப்போனா அவன் எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பான்னு நினச்சி பாருங்க. அந்த மனைவி கூட அவன் வாழ்கிறது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவன் தண்ணியில் தான் குழுவான், ஒரு சவரை கிவரை திறந்து விட்டுக்கிட்டு நிற்பான். ஆனால் அவனுக்கு இருந்த ஆதங்கம், 2 பக்கெட்டு ஃபுல்லாக பாலை வாங்கினானா, ஊற்றி ஊற்றி நான் விடுதலை ஆகிட்டேன், விடுதலை ஆகிட்டேன்னு குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டானா. எனக்கு இன்றையிலிருந்து விடுதலை, இனி நான் எந்த
சோரம் போன சிறியோடு நான் போராட முடியாதுன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டானா. அப்போனா வாழ்க்கை எவ்வளோ மோசமாய் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு உலகத்தின் பேப்பர்களை எடுத்து பாருங்கள், நியூஸுங்களை எடுத்து பாருங்கள், சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்து, அந்நிய காரியங்களில் ஆசை வைத்து, பிறர் பொருளை இச்சித்து கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியாது இந்த சத்தியம். எதனாலும் செய்யலான்னு நினைக்கிறாங்க. சத்தியத்தை நாங்கள் வெளிப்படையாய் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒருவரும் இந்த காரியத்தில் உஷாராக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் மார்க்கம் தப்பி போகக்கூடாது, ஒரு நாளும் போகக்கூடாது. இன்றைக்கு முடிவெடுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் மார்க்கம் தப்பின காரியத்தில் நீங்கள் நிலைத்து நின்று கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தர் எச்சரிக்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டு விட்டீர்களானால், கர்த்தர் உங்கள் பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் இப்பொழுதே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. பெற்றோர் நீங்கள் எல்லா விதத்திலையும் ஒத்துழைக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் தயவுசெய்து யாரும் ஒத்துழைக்காதீங்க. அந்நிய மார்க்கத்தில் போய் கையெடுக்காதீங்க. நான் எச்சரிக்கையாகவும் இதை நான் சொல்லுகிறேன். அவரோட பின்னிலைமை மோசமாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி, இந்த காரியம் எனக்கு வேண்டாம், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது இடைஞ்சலாக இருக்கும் என்று நீங்கள் நம்புவீர்களானால், நிச்சயமாய் அந்நிய ஸ்திரீகளையும் அந்நிய தெய்வங்களை நாடுகிறவர்களை தேடி ஓடி போக வேண்டாம். அப்படி யாராவது ஓடிக்கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களானால் முன்னிலைமையை வாட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தரை விட்டு தூரம் போகிற சோரம் போகிற இருதயம் உங்கள் யாருக்கும் வர வேண்டாம். ஏன் என்றால் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அதே ஓசியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். சாலமோன் அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்ததுனால கர்த்தர் அவனுக்கு எதிரிகளை ஏவி விட்டார். ஆதாத் என்கிற எதிரி வந்தான், யெரொபெயாம் என்கிற எதிரி வந்தான். அவர்களெல்லாம் வந்து அவன் ராஜ்யத்தை பிடுங்கி கொண்டார்கள். கர்த்தர் பார்த்தார், 12 கோத்திரங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த தாவீதுக்கு அவன் நிமித்தமாக அவன் முகத்தை பார்த்து இந்த சாலமோனுக்கு 2 கோத்திரத்தை கொடுத்து மீதி 10 கோத்திரத்தை பிடுங்கி வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டாரு. எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்க. உலகம் போற்றும் மனிதனாக வாழ்ந்த அந்த சாலமோன் இன்றைக்கு 2 கோத்திரத்துக்கு அரசனாயிருந்தான். மீதி 10 கோத்திரத்தார் அவன் வேறொரு ராஜ்யபாரத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைமைக்கு நாம் ஒருவரும் போகக்கூடாது. இதற்கு மூல காரணம் அந்நிய காரியங்கள், விக்கிரக ஆராதனை காரியங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியங்கள். அப்படி செய்யாமல் நம்ம இருக்கணும்னா இந்த வாசித்த இந்த வசனம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்து கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கோம். மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டி சபை போய் சந்திக்கும்படியாக நீங்களும் நானும் மணவாட்டியாக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். மணவாட்டியாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜாவுக்கு முன்பாக மணவாட்டியாக ஆயத்தமாக்கக்கூடிய ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும் என்று எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போமானால் அங்கே அவளை 6 மாதமாக்க அவளை என்ன செய்வார்கள்? அவளை சுத்திகரிப்பார்கள். அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து செய்து ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது ராஜாவின் கண்களில் தயவு கிடைப்பதற்காக அவள் எல்லா விதத்திலும் அவளை சுத்திகரித்து அவன் பார்க்கும்போது அவன் கண்கள் அப்படி கிளிக்குன்னு ஒரு ஐடியா வரணும், இவளை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் யாரு? எஸ்தர். அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு நித்திய விவாகத்துக்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த ஆயத்த நாளுக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதுனால நித்திய விவாகத்துக்காக நித்தியமாய் இப்போ ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பெண்ணையும் பொழப்பிலையும் நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் என்றைக்கு கல்யாணம் பண்ணுவோன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய
2 பேரும் வேறு மார்க்கத்தில் போனாங்கன்னா அவங்க வேறு மாதிரி இல்லையா? 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்குன்னா. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க, அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தருடைய விருப்பங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இது தான் நடக்கும். இவள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு வேறொருவனை தேடி போனாலோ அல்லது அவன் வேறொருத்தியை தேடி போனாலோ அதுக்கு பேர் தான் என்னது? சோரம் போகிறது. அதனால் ஆண்டவர் நான் தான் உனக்கு மணவாளன்னு நம்மளை சொல்லிட்டாரு. அப்போ மணவாளனாகி அவரை நாம் எதிர்கொண்டு அழைக்கணும்னா அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மணவாட்டியாக நாம் இருப்போமானால் அந்த நித்திய விவாகத்தில் உள்ளே வா மணவாட்டியே என்று நம்மளுடைய சத்தம் கேட்கும்போது நாம் எல்லாரும் உள்ளே கரை திரை முற்றும் நீக்கப்பட்ட பரிசுத்த மணவாட்டியாய் உள்ளே போக வேண்டுமே ஒழிய நாம் பாதிக்கப்பட்ட போகக்கூடாது. அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். சோரம் போகாதே. அப்படி சோரம் போகிற இருதயத்தை தேவன் இன்றைக்கு எடுத்து போடும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நித்திய விவாகத்துக்காக தேவனோடு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.